Daily. Taste the Daily. கண்ணகி நகர் கார்த்திகா அவங்க இப்போது கபடியில் தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. உண்மையிலே பாராட்டுக்குரியது. ஆனால் இந்த விவகாரத்தில் திமுக அரசு ஒரு ஸ்டிக்கரை ஒட்டுது, ஒரு விளம்பரம் தேடுது, கார்த்திகாவோட வெற்றியில் ஒரு விளம்பரம் தேடுது அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதற்கு முன்னாடி வள்ளுவ பெருந்தகை ரொம்ப அழகாக சொல்வார். என்னென்னா, கேடில் விழுச்செல்வம் கல்வி, ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவைன்னு. ஸோ உலகத்திலே அழியாத செல்வம் எது என்று சொன்னால் கல்வி தான். அந்த கல்வியில் முக்கியமான அங்கமாக இருப்பது விளையாட்டுத்துறை. அதனால தான் பாரதியார் அவர்கள் காலையில் எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று சொன்னார். ஸோ அதனால் விளையாட்டு உடற்தகுதி இல்லாதவனால் எதையுமே சாதிக்க முடியாது என்பது தான் இந்த சித்தாந்தம். ஓகே. ஸோ அப்படி இருக்கிற கல்வித்துறையை, இந்த விளையாட்டுத்துறையை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சிதைத்திருக்கிறது. அதான் உண்மை. நீங்கள் அதான் இப்போ 2023 அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் ஏறக்குறைய 300 மாணவர்கள், 250 மாணவர்கள் அனுப்புகிறாங்க. SGFIன்னு பேர் அதுக்கு. என்னென்னா, ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, SGFI. ஒவ்வொரு வருடமும் அதில் வந்து அனுப்புவாங்க. ஸோ அப்போ நம்ம மாநிலத்திலிருந்து ஏறக்குறைய 250 மாணவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அதில் போய் கலந்து கொள்வதற்கு. நேஷனல் லெவலில் நீங்கள் ஆடினீங்கன்னா, விளையாடினீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். அதன் மூலமாக நேஷனல் கேம்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதற்கு உலக அளவில் நீங்கள் ஆடலாம். ஸோ பல விதங்களில் மாணவர்களுடைய தகுதி உயர்த்தப்படும். ஸோ அப்படிப்பட்ட நிகழ்வை நீ சிம்பிளாக என்ன பண்ணிட்டாங்க, இவங்க யாருமே அதை ரிஜிஸ்டரே பண்ணலை. இந்த அரசு விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சராக இருக்கிற உதயநிதி அதை ரிஜிஸ்டரே பண்ணாமல் அந்த 250 மாணவர்களும் அனுப்பப்படாமல் நிறுத்தப்பட்டார்கள். அதற்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க தெரியுங்களா? அதில் இருக்கிற ஃபிசிக்கல் எஜுகேஷன் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது லோயர் லெவல் கேடர். அதனால தான் அந்த அசோசியேஷனே அவங்க சொன்னாங்க, இதற்கு யார் காரணம்? உயர்நிலையில் இருக்கிறவ அத்தனை நாங்கள் பல தடவை கடிதங்கள் எழுதிட்டோம், அவங்க ரெஸ்பாண்டே பண்ணலை. அதனால தான் இவங்களை அனுப்ப முடியாமல் போச்சு. நாங்கள் அனுப்பிவிட்டு நாங்கள் மேலும் ராட்டிஃபிகேஷன் வாங்குறோன்னு ஒரு கடிதம் எழுதினோம். அதற்கு கூட அங்கே வந்து பதில் இல்லை. அதனால தான் அவர்கள் அனுப்ப முடியாமல் பண்ண. அதனால் 250 மாணவர்களுடைய வாய்ப்பு மறுக்கப்பட்டது, விளக்கப்பட்டது. புரியுது சார். இப்போ 2023 திமுக அரசோட அலட்சியத்தால் ஒரு 247 மாணவர்களோட இந்த விளையாட்டு கனவு வந்து சிதைஞ்சு போச்சு. அது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இன்னைக்கு ஆட்சியாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, விளையாட்டுத்துறைக்கான கட்டமைப்பு வசதிகளை நாங்கள் மேம்படுத்தியிருக்கோம், ஊக்கத்தொகை, உதவித்தொகையிலேருந்து எல்லாத்தையுமே நாங்கள் மேம்படுத்தியிருக்கோம். திராவிட மாடல் ஆட்சி தான் வந்து விளையாட்டுத்துறைக்கான பொற்கால ஆட்சி அப்படின்லாம் ஆட்சியாளர் சொல்லிட்டு இருக்காங்களே. சொல்கிறாங்கல்ல, 1000 கோடி ஒதுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. விளையாட்டுத்துறைக்கு 1000 கோடி ஒதுக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கி நீங்கள் தயவுசெய்து இந்த பத்திரிக்கை எடுத்து பாருங்கள். இன்றைக்கு 7000 ஃபிசிக்கல் எஜுகேஷன் இன்ஸ்பெக்டர்ஸ் போஸ்ட்டு வேக்கண்ட். மிடில் ஸ்கூலில் 7000 போஸ்ட்டு, 7000 ஃபிசிக்கல் எஜுகேஷன் இன்ஸ்பெக்டர் டீச்சர்ஸ் இல்லாமல் நீ ஸ்கூலில் எப்படி நீ பாடம் நடத்த விளையாட்டை சொல்லிக் கொடுப்ப? அது மிடில் ஸ்கூலில். அது சீனியர் செகண்டரி ஸ்கூலில் 6000 போஸ்ட் வேக்கண்ட். ஸோ அங்கேயும் இல்லை. ஸோ மாணவர்களுக்கு சொல்லி தருவதற்கு ஆசிரியர்களே இல்லை. இப்போ இந்த 1000 கோடி நீ எங்கே கொண்டு போய் கொட்டுற? இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஆர்டிஃபிஷியல் டர்ஃப் போட்டாங்க ஹாக்கிக்காக. ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் டர்ஃபில் மாணவர்கள் வெளியிலேருந்து போய் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, கேம்ஸ் மட்டும்தான் விளையாடணுன்றாங்க. அப்போ யாருக்கு அது பிரயோஜனம்? ஸோ அப்போ எந்த காலகட்டத்தில் நீங்கள் கிராமங்களில் ஒவ்வொரு இடத்துல இப்போ இந்த கார்த்திகா இருக்காங்களே, அவங்க என்ன கேட்குறாங்க? கடைசியில் பரிசு வாங்கணும்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அவர்கள் மாலையை பெற்ற பிறகு அவர்களுக்கு வைத்த ஒரே ஒரு கோரிக்கை என்ன தெரியுங்களா? எங்கள் இடத்துல கண்ணகி நகரில் நாங்கள் கபடி பிராக்டிஸ் பண்ணுவதற்கு இங்கே ஒரு கோர்ட் வேணும், அப்படின்னா அது இதுவரைக்கும் இல்லைன்னு தானே அர்த்தம். அதுக்கு ஆட்சியாளர் தரப்புல இருந்து கட்டி தரேன்னு கூட சொல்லியிருக்காங்களே. ஏங்க, அது இதுவரைக்கும் பண்ணலையே. அது அவங்க கேட்கிறார்கள் என்று சொன்னால் அவைகள் இல்லாமலே அந்த பெண் தன்னுடைய சொந்த முயற்சினால உழைத்து நீங்க வெற்றி பெற்றிருக்கிறா. அதுக்கு போய் நீ இது ஓட்டலாமா? நீங்க ஸ்டிக்கர் ஓட்டலாமா? அங்கே அந்த இதுவே கிடையாது. அதனால அந்த பெண் கேட்கறதே அதுதான். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம சென்னையை சேர்ந்த ஒரு மாணவி தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. அதுக்கு ஒரு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பாராட்டு தெரிவிக்கிறாங்க, ஊக்கத்தொகை உதவித்தொகையெல்லாம் வழங்குறாங்க. அதை நம்ம எப்படி, அது ஒரு முதலமைச்சரா துணை முதலமைச்சரா அவங்க செய்ய வேண்டிய கடமை தானே சார். அதில் போய் நம்ம ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்றது வந்து எப்படி சரியா இருக்குமா? நீங்க அவங்கள பார்த்த மாதிரி இப்போ எதிர்கட்சி தலைவர் கூட தான் போய் பார்த்துருக்காங்க. நாளை இப்படி வச்சுங்க, கார்த்திகா முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் சந்தித்து நீங்கள் கட்டி கொடுத்த ஸ்டேடியத்தில் நான் பிராக்டிஸ் பண்ணாதனால தான்
எனக்கு இந்த வெற்றி கிடைத்தது, நீங்கள் அனுப்பிய நீங்கள் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்ததுனால தான் எனக்கு இந்த வெற்றி கிடைத்தது, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஊக்கத்தொகையினால தான் எனக்கு இந்த வெற்றி கிடைத்தது என்று சொல்லியிருந்தா நீங்க சொல்றதுல அதில் நியாயம் இருக்கும். ஏன் ஸ்டிக்கர் ஒட்டுகிறோம் என்று சொல்கிறோம் என்று சொன்னா, நீ தனிப்பட்ட முயற்சியில் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். நீ அரசாங்கத்தினுடைய உதவி எந்த பகுதியிலும் இல்லை. அதனால தான் நான் சொல்றேன், நீ 7000 போஸ்ட் வேக்கன்ட் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு யார் சொல்லி கொடுப்பாங்க? அப்ப அந்த பெண் எப்படி வெற்றி பெற்றால்? அப்படி எப்படி வெற்றி பெற்றால் தான் அவளுடைய தன்னுடைய சுய முயற்சினால. சோ அவளுடைய முயற்சி, அவளுடைய வெற்றியை நீ உன் சொந்த கொண்டாடுறதுக்கு உனக்கு எந்த வித அருகதையும் கிடையாது. இல்ல அப்ப பாராட்டவே கூடாதுன்றீங்களா? பாராட்டவே கூடாதுன்னு இல்லைங்க, இது உங்களுக்கு பாடம், மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால இவர்கள் செய்வதெல்லாம், நீங்க உயர் கல்வியை எடுத்துங்க. உயர்கல்வி என்ன ஸ்டேஜில் இருந்தது? எடப்பாடி அவர்கள் ஆட்சியிலிருந்து போகிற பொழுது ஏறக்குறைய 51% நம்ம உயர்கல்வியில் வந்துட்டோம், வெற்றி பெற்று விட்டோம். நீங்க 52 வந்துட்டு நாங்க தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா அது ஸ்டிக்கர் இல்லையா? நீங்க அது ஒவ்வொரு நிலையிலையும் நீங்க உங்களால நீங்க சாதிக்க முடிந்தது, உங்களால இந்த வெற்றி கிடைத்தது, உங்களால இந்த உயர்வு கிடைத்தது என்று சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்துல எதையெல்லாம் நாங்க செய்தோமோ அவைகளெல்லாம் நீங்க இன்னைக்கு ஸ்டிக்கர் ஒட்டிட்டீங்க. கேளம்பாக்கத்துடைய பஸ் ஸ்டாண்ட் யார் கட்டினது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு காலத்தில் கட்டினது. பிரிட்ஜ் யார் கட்டினது? நாங்கள் கட்டினது. நீங்க 7.5 இன்னைக்கு மாணவர்கள், இவ்வளவு மாணவர்கள் 3000க்கு மேற்பட்ட மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறாங்க. யார் பண்ணது? இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரியுது, ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஆனா இப்ப விளையாட்டுத் துறையில என்ன ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? எதையுமே செய்யலைங்க. விளையாட்டுத்துறையில் உதயநிதி இருக்காரு, அவருக்கு துபாய்க்கு போயிட்டு வரதுக்கே அவருக்கு நேரம் பத்தலைங்க. சரிங்க. அங்கே விளையாட்டை என்ன மேம்படுத்துறாரு தெரியல. இப்போ துபாயில் வேணா அவர் விளையாட்டை மேம்படுத்தலாம், ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் எந்த விளையாட்டையும் ஒரு மேம்படுத்தலை. அவர் இந்த நேரு ஸ்டேடியத்தையே இப்போ அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷனுக்கு பயன்படுத்தலாம் என்று பார்க்கிறார்களே தவிர விளையாட்டுத்துறையில், நீ விளையாட்டுத்துறையில் இவர்களுடைய அந்த 4.5 வருடத்தில் கார் ரேஸ்லாம் நடத்தியிருக்காங்களே, அது தமிழக இளைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்கு, விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்போம் அப்படின்லாம் கூட காரணம் சொன்னாங்க. அந்த கார் ரேஸில் எத்தனை தமிழர்கள் கலந்துக்கிட்டாங்க? நீங்கள் அந்த லிஸ்ட் எடுத்து பாருங்க, எத்தனை தமிழர்கள் கலந்துக்கிட்டாங்க? கார் ரேஸ் என்பது, அதாவது சில விளையாட்டுகள் சாதாரண சாமானிய மக்களுக்கான விளையாட்டுகள் இருக்கும். சில விளையாட்டுகள் அதுக்காக செலவு பண்ணாதான் அதை விளையாட முடியும். கார் ரேஸ்லாம் சாமானிய மக்கள் கலந்து கொண்டிருக்கிற விளையாட்டு கிடையாது, அது ஒரு வசதியானவர்கள் தான். நீங்க ஈவன் இதுல கூட நான் என்ன சொல்றேன், நீங்க சாமானிய மக்களை இன்னும் நீங்க அடிமைப்படுத்துகிறீர்களே தவிர அவர்களுக்கு தகுந்த ஊதியத்தை நீங்க கொடுக்கறதில்ல. ஒரே ஒரு உதாரணம் என்னன்னா, இந்த பெண்ணுக்கு நீங்க 25 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதுவே குகேஷ்ன்றவர் செஸ்ல விளையாடுகிறாரு, அவருக்கு விளையாட்டு பரிசு எவ்வளவு தெரியுங்களா? 13.40 கோடி. ஸோ அவருக்கு கொண்டு போய் 5 கோடியை கொடுக்குறீங்க. ஓகே. ஸோ இப்படிப்பட்ட வீரர்களுக்கு நீங்க அதிகமான தொகையை கொடுத்து அவர்களை ஊக்குவிக்கிறது இல்லை. ஸோ நீங்க சாதாரண செஸ் விளையாடுறவங்களுக்கு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே விளையாட்டிலையும் நீங்க பாகுபாடு காட்டுகிறீர்கள். நீங்க அப்ப சாதாரண சாமானிய மக்கள் உயர்ந்த நிலைக்கு வரக்கூடாது என்பதற்காக அதற்கான எந்த வித முயற்சியும் நீங்க எடுப்போம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, விளையாட்டுத்துறை என்பது ஒரு முக்கியமான துறை. நீ டிப்டி சிஎம்னா இருக்கீங்க, 1000 கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கி இருக்கீங்க. அந்த பணத்தை எதற்காக ஒதுக்குனீங்க இதுவரைக்கும்? ஓகே, பேசுவோம். நான் முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன், அடுத்த சுற்றுல பேசுகிறேன். குறளார் கோபிநாதன் சார், விளையாட்டுத்துறையில் உட்கட்டமைப்புக்கு நாங்கள் அதிக நிதி ஒதுக்குறோம் அப்படின்னு இப்போ திமுகவோட ஆட்சியாளர்கள் சொல்லிட்டு வராங்கல்ல. நீங்கள் இதுக்கு முன்னாடி பேசும்போது சொன்னீங்க இதில் ஒரு முறைகேடு நடக்குது, அதிக நிதி ஒதுக்குறது ஒரு முறைகேடு அப்படின்னீங்களே. முறைகேட்டுக்காக தான் விளையாட்டுத்துறையில் உட்கட்டமைப்புக்கு அதிக நிதி ஒதுக்குறாங்களா? நிச்சயமாக. என்னென்னா, அதாவது ஒரு புதுசாக ஒரு அரசு ஆட்சிக்கு வருதுன்னு சொன்னால் அவருடைய என்ன, இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்தார், புரட்சித் தலைவர் அம்மா வந்தாங்க. அவருடைய என்னன்னா, மக்களுக்கு என்ன செய்ய முடியும், இதன் மூலம் மக்களிடமிருந்து எப்படி நல்ல பெயர் வாங்க வேண்டும் அப்படின்னு தான் ஒரு எண்ணம் இருக்கும், ஒரு அரசுக்கு இருக்க வேண்டும். ஆனால் இந்த அரசு 2021 வந்ததிலிருந்து இவ்வளவு தொகை நாம் ஒதுக்கினால் இவ்வளவு தொகை நமக்கு லாபம், இதில் எவ்வளோ நம்ம கொள்ளையடிக்கலாம் என்கிற எண்ணம் தான் இருக்கிறதே தவிர, இதை நம்ம எப்படி மக்களிடம் பொய்யை சொல்லி விளம்பரப்படுத்தி எப்படி ஏமாற்றலாம், இதுதான் இவங்க இந்த கடந்த 4.5 வருஷமாக செஞ்சிட்ருக்காங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கு நிதி வரல, ஏதாவது நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் மத்தியிலேருந்து எங்களுக்கு நிதி வரலன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரே ஒன்று, இப்போ இன்றைக்கி பத்திரிகையில் வந்துருக்குது,
RTI ரைட் டு எஜுகேஷன் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது மத்திய அரசு கொஞ்சம் நிதி ஒதுக்கணும், மாநில அரசு நிதி ஒதுக்க வேண்டும் மாணவர்களுக்காக. ஸோ அந்த தொகையை எங்களுக்கு மத்திய அரசு கொடுக்க காரணத்தினால எங்களால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி இவங்க நீதிமன்றத்தில் சொன்னாங்க. அப்போ நீதிமன்றமே என்ன சொல்லிச்சுன்னா, அவங்க வரது இருக்கட்டும், உங்கள் பணத்தை நீங்கள் கொடுங்கன்னாங்க, அதையும் கொடுக்கல. இப்போ மத்திய அரசு நீங்கள் 520 கோடி ஒதுக்கிட்டாங்க. இதுக்கு ஒதுக்கிய பிறகு கூட ரைட் டு எஜுகேஷனில் மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட வேண்டிய நிதி இதுவரை தனியார் பள்ளிகளுக்கு நீங்க கொடுக்கல. ஆனா சார் அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ மாணவர்கள் மீது உங்களுக்கு சுத்தமாக அக்கறை இல்லை. ஸோ அதனால பல மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதனால அவன் தனியா அவன் பள்ளி என்ன சொல்றான், நான் அவங்களை சேர்த்துக்க மாட்டேன், நீ பணம் கொடுக்கல அதனால நான் சேர்த்துக்க மாட்டேன், அதனால வெளியில் தான் போகணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துருச்சு. அப்ப யார் இதுக்கு காரணம்? இந்த அரசு தான். ஸோ அதனால ஒவ்வொரு நிலையிலையும் நீங்க ஒரு பேட்டியில் சொல்றாங்க, ஒரு தனியார் பள்ளியில் படிக்கிற ஒரு மாணவியும் அரசாங்க கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு மாணவியும் பேட்மிண்டன் ஆடுறாங்க. பேட்மிண்டன் ஆடும்பொழுது மிக சிறப்பாக இந்த அரசு பள்ளியில் படிக்கிற மாணவி தான் ஆடுகிறாள். கொஞ்ச நாள்ல அந்த தனியார் பள்ளியில் படிக்கிற மாணவி தான் வெற்றி பெறுறாங்க. என்ன காரணம் என்று சொன்னா, அவங்க ஸ்கூல்ல அதற்கான கட்டமைப்பு இருக்கு. சோ அதுல பயிற்சி பெற்று வெற்றி பெறுகிறாங்க. சோ அப்ப என்னன்னா, இந்த அரசு மாணவர்களை பிரிக்கிறது. வசதியானவர்கள் வெற்றி பெற வேண்டும், பாகுபாடு பார்க்குது. நன்றி நன்றி நன்றி.